ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாட்டர்டே காலையில் ஒரு 8:15 ஆகுது. மேகமலை கிளம்பிட்டோம். குட் மார்னிங். சாப்பிட்றதுக்காக நிறுத்த போகிறோம். மார்னிங் டிஃபன் சாப்பிட்ணும். பொங்கல் வடை இங்கே வச்சிட்டாரு. டிஃபன் சாப்பிட்டாச்சு. திரும்ப ட்ராவல் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஓகே, ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. பொங்கல் நல்லா இருந்துச்சு. பூரி தான் வந்து அரிசி மாவு மாதிரி பிசைஞ்சிருந்தாங்க. அது நல்லா ஒரு மாதிரி மொறுமொறுன்னு இருந்தது. ஓகே தான், காலைல லைட்டாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். கிளம்பியாச்சு. கார்கிட்ட போய் ஏற வேண்டியதான். ஏறிட்டு ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். நான் போகும்போது உங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்கிறத காமிக்கிறேன். பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கு. கூலிங்களா குக்கீஸ் வேணால் வாங்கிக்கலாம். ஏதாச்சும் சிப்ஸ் வேண்டாம், குக்கீஸ் வாங்கிக்கலாம். பிராண்டடே நல்லா இருக்குல்லம்மா. இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணுறது வேண்டாப்பா, அதெல்லாம் வயிற்ற கடுக்கும். இது வேண்டாம், குக்கீஸ் எடுத்துக்கலாம். இது கோகனட் அது 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 கொடுக்கணும். ஒரு 5 கொடுக்கணும். வெயிட்டடாக பீஸ் அது பீஸ் சரி. அப்போ ஒரு 4 பீஸஸ். என்ன ஃப்ளேவர் சொல்லியிருக்கீங்க? ஜாக் ஃப்ரூட், ஃபிக் அண்ட் ஹனி தான் சொல்லியிருக்கீங்க. ஜாக் ஃப்ரூட் அது. ஓ சரி சரி. ஜாக் ஃப்ரூட் ஒரு ஸ்கூப் மட்டும் எடுக்குமா? கிராம் கணக்கா இது? சும்மா அப்படியே டீ பிரேக்காக வண்டி நிறுத்தியிருக்கோம். அவர் டீ சாப்பிட்டுட்டு வருவார். காலும் உட்காந்துட்டு வந்ததே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், கார் கொஞ்சம் மூவ் ஆச்சு, அதை அவர்கிட்ட கூப்பிட்டேன். ஏன்னா மேகமல்ல வந்து பெட்ரோல் பங்க்கும் கிடையாது, ஏடிஎம் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாமே இங்கே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். அங்கே பாருங்க விண்மில் தெரியுது. Continue on Benpalani Road for 5 kilometers. இரவங்கலாறு அணை டேம். மேகமலை ரூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்க. இல்லை, அங்கே ஒரு இது இருக்கு, செக் போஸ்ட். 4.25 கிலோமீட்டர். இதெல்லாம் மேகமலை. அந்த தென்பழனி செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் ஃபுல்லாக நம்ம கார் வெஹிக்கிள் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம மேலே என்ன பர்பஸ்க்கு போகிறோம் அதெல்லாம் சொல்லணும். அதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணுறாங்க. கேன் யூஸ் ஆகும். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். செக்கிங் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் தான் ஏற்கனவே வந்திருக்கேன்ல, எப்போ எடுக்கலான்ட்டு உனக்கே என்ன சொல்கிறேன். இரவங்கலா இந்த இடத்துல நிறுத்தினேன். நான் உனக்கு காமிக்கிறேன். எவனோ ஒரு கார் கடை வந்து அதில் மோதிருக்கான். சும்மா ஒரு ஹேர் பின்மெண்டில் நின்றுட்டுருக்கோம். நல்லா இருக்குது, கூலிங்காக இருக்குது. லைட்டாக வெயில் இருக்குது. ஆனால் இன்னும் மேலே ஏற ஏற தான் நல்லா கூலிங் இருக்கும். அங்கே பாருங்க ட்ரோன் ஷூட் எடுக்கிறாரு. ஹாய். நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். எடுக்கவா? இங்கே பாருங்க. இது வச்சுன்னா எங்கள் அப்பா பாப்பாரு.
இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீரோட மாதிரி போயிட்டுருக்கு. பாருங்க. பார்த்து வழுக்கும். கிளைமேட் நல்லா இருக்கு. கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் டைம் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, டைம் 2:20 ஆகுது. சரியான கிளைமேட்டு. நடக்க சொல்ல எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம். ஜாலியாக நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நான் சொல்லணுமா? இப்போ ரூம் எடுத்து அப்படியே ரவுண்ட் வெளில போய்ட்டு வந்தேன். போகலாம் போகலாம். பக்கத்தில் 106. ரெசார்ட் பேர் பொன்மயிலா. பொன்மயில். இந்த ரெசார்ட் நேம் வந்து பொன்மயில், மேகமலையில் இருக்குது. இங்கே தங்கறதுக்கு அங்கே ஓப்பன் வாசி அடி வாசி நல்ல வேலைடி அங்கே தங்கியிருப்பேன் நான். வேண்டாம், நம்ம எதுவும் தங்க வேண்டிய ரூம் இது இல்லை அப்படின்னு தோணுச்சு எனக்கு.
ஏன் லக்கேஜ் வெளியே சார் உனக்கு ஓகே தானே ரூமு? ம் நீ என்ன ரூமில் தூங்குறதுக்கு வந்து வாடி நீ வந்து இது சின்னதாக ஒரு லைட் இல்லையா? என்ன இதெல்லாம் உடஞ்சிருச்சு. எவ்வளோ பணத்தில் இருக்குது. நல்லா தான் பூரா இங்கே நிற்க மாட்டோமா சாயங்காலம். இதான் பால்கனி வியூ. ஆனால் இங்கே என்னென்னா எனக்கும் என் பொண்ணுக்கும் பிடிக்காத ஒன்று இருக்குது, மங்கி. நல்லா இருக்கு. நடந்தது இதுதான்டாமா வயநாடு. இப்போ தாவ போகுது. இருக்கு. ஏய் ரூம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சும்மா அப்படியே சைட் சீன் வந்தோம். சைட் சீன் வந்து அப்படியே எந்த இடத்துல நல்லா இருக்கு என்னன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இந்த ஊரா? லோக்கலா வெளியூரா? இந்த மலைக்கு நடுவில் ஒரு கோவில் அழகாக இருக்குது. அது அந்த மாதிரி நேச்சுரலான மலை.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நீரோட மாதிரி இருக்குது. நல்ல காற்று, சில்லுன்னு இருக்குது. செம்ம கிளைமேட் நல்லா இருக்குது. சரியான காற்று. பாருங்க, டைம் பார்த்தீங்கன்னா டைம் 5:15. பாருங்க, அப்படியே மிஸ்ட் வருது. இந்த மிஸ்ட்டுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கும் போல இருக்குங்க. என்னன்னு தெரியல அது உண்மையாலுமே. ஆனால் இது எல்லாரும் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வேடிக்கையாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு ஒரு 6 months ஒன்ஸ் இல்லைனா ஒரு 4 months ஒன்ஸ் இதை பார்த்தேன்னா, இது மாதிரி ஹில் ஸ்டேஷனை பார்த்தேன்னா எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ ஒரு எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹில் ஸ்டேஷன் பிளைன்ஸை விட இல்லைனா பீச்சஸ் அது மாதிரி எனக்கு இடத்த விட ஹில் ஸ்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாலுமே. அதுக்கேற்ற மாதிரி அவரும் கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 4 மாதம் தான். அதுக்கு மேலே தாங்காது. எங்கேயாவது ஒரு சின்ன டூராவது 1 day இல்லைனா ஒரு 2 days போய் தங்கிட்டு வந்துடுவோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு லாங் டூர் போயிட்டு வந்துடுவோம். அது மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் எப்பயுமே நல்லபடியாக இந்த நிமிஷம் வரணும் இப்படி போயிட்டுருக்கு. உண்மையாலுமே இந்த கிரெடிட் எல்லாமே என்னோடய வீட்டுக்காரர் தான் போய் சேரும். பாருங்க, அவரோட ப்ரொஃபஷனல், அவரோட ஹாபி பண்ணிகிட்டு இருக்காரு. அவரையும் நானும் தொந்தரவு பண்ண மாட்டேன், என்ன அவர் தொந்தரவு பண்ண மாட்டார். அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே போயிட்டுருக்கு மிஸ்ட்டு. இதை பார்த்தாலே அவ்வளோ எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். அப்படியே மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக. இந்த தடவை நான் மேகமலை சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, நம்ம மூணார், வயநாடு, வாகமன், ஊட்டி, கொடைக்கானல் எல்லாமே நிறைய தடவை போயிட்டு வந்துட்டோம். மேகமலை இவர் ஃபஸ்ட்டு வந்து பைக் ரைட் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு சொன்னார் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. சரி பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 day ப்ரோக்ராம் தான். இன்றைக்கி சாட்டர்டே காலைல கிளம்பி வந்தோம். இங்கே வந்து ஒரு 1 மணிக்கு செக்இன் பண்ணோம். பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே தேனி பக்கத்தில் இருக்குது. வந்துட்டு நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஊர் நல்லா க்ளீனாக நீட்டாக, ஒரு கும்பல் இல்லாமல் மெயினாக நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் மேகமலை பற்றி நல்ல ஃபீட்பேக் கொடுப்பேன், கிளைமேட்டு இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து சொல்லிக்கிற மாதிரி தான் ரெசார்ட்ஸ் 1-2 தான் இருக்குது. நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து பொன்மயில்ன்ற ஒரு ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கோம். ஓகே, 3000 சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஐ லவ் மேகமலை. இங்கே பாருங்கள், இந்த மிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். என்ன ஃபீல் வரும்னு சொல்லுங்கள். இந்த கிளைமேட்டு நல்லா இருக்குது. அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு வண்டோட சத்தம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரிவுன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டு கேட்போம், நல்லாயிருக்கும். அமைதியாக ஒரு அப்படியே ரோட் சைடு ஒரு கல் மேலே அப்படியே உட்காந்துட்ருக்கேன். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.